மை டியர் கௌதம் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. ஸோ 6th தமிழுக்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் முழுஆண்டு தேர்வுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி வினாத்தாள். இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மூணே விஷயம் தான், நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா? வாட்ஸ்அப் சேனல் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கான அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் கொஸ்டின் சப்போஸ் லீக் ஆனால் கூட அதில் அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் விஷயம் அது. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 மார்க் பாருங்கள், 5 ஒன் வேர்டு. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண டைப் பண்ணுறேன். சப்போஸ் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டு விட்டுறேன். ஆன்சர் கீயோட போட்டு விட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 மார்க் பாருங்கள். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எடுத்த பொருள் என்ன? கிடைப்பது என்னது? அப்புறம் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் இது. அப்புறம் பரிசு பெறும்போது நாம் மனநிலை டேஸ் ஆக இருக்கும். மணிமேகலை கையில் இருந்த அழுத சரபில் உணவு இட்ட பெண் என்ன? இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுதி கிடைப்பது என்ன? சரி, ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த கோடி தேர்தலை நிரப்புக பாருங்கள். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர் சொல்லு என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். அன்னை தெரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து பாருங்கள், சொற்றொழில் அமைத்து எழுதுக. அடுத்து பொறுத்துக. இதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். புக் பேக் மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் படிங்க, அதுவே போதுமானது. 6th தானே, இன்டீரியர்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் பார்த்துக்கலாம். நீங்கள் புக் பேக் மட்டும் படிங்க, ஓகேவா? நான் சொல்கிறது கேளுங்க, ஓகேவா? புக் பேக் படிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதை மட்டும் படிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எப்பயும் போல நீங்கள் படிச்சுட்டு போங்க, ஓகேவா? திரும்பி எக்ஸாம் போகிற டைமில் நீங்கள் படிச்சுலாம் முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்து எவையும் 4 வினாக்களுக்கு விடையளி. 16, 17, 18, 19, 20, 21. இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பின்வரும் மனப்பாட பாடல்களை அடிப்பெறாமல் எழுதுக. 22, 23. ஸோ மனப்பாட பகுதி 1, திருக்குறள் 1. இன்னா செய்தார் ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். இதான் திருக்குறள்னு நினைக்கிறேன். நான் சொன்னது கரெக்டுனா நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட்ஸுக்கும் பார்த்து நான் ஹார்ட் கொடுப்பேன், ரிப்ளையும் பண்ணுவேன், ஓகேவா? இதை எப்போயோ படித்தது, டக்குன்னு இந்த வேர்டை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். இதுவும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நமக்கும் பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு, அப்பா! இன்னும் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எவைனா 3 வினாக்களுக்கு விடையளி. காந்தியடிகளுக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. 24, 25, 26, 27, 28. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. ஸோ பாருங்கள், இந்த 3ல் 2 எழுதுனா போதும். இலக்கண 2 மார்க்ஸ், ஓகேவா? சொல் என்றால் என்ன? பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? உயர்வு நவிர்ச்சி அணி என்பது எது? யாது? ஸோ அடுத்து 5 மார்க்கு. 4ல் நீங்கள் 2 எழுதணும். எதிரா சாய்ஸ் தான், ஓகே. 32, 33 இதை 1 எழுதணும். அப்புறம் 34, 35 இதை 1 எழுதணும். நீங்கள் 32 எழுதுறேன், 33 எழுதுறேன்னு நினச்சா எழுத முடியாது, அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. 32, 3ல் 1 எழுதணும். அதே மாதிரி 34, 5ல் 1 எழுதணும், ஓகேவா? அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 8 மார்க்கில் 2 மார்க் தான். இலக்கண 2 மார்க்ஸ். பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பின்வரும் சொற்களில் இடம்பொருள் தருக. இருபொருள் தருக. பின்வரும் சொற்களை அதே வரிசையில் எழுதுக. பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்களை எழுதுக. கலைச்சொற்கள் இது. ஸோ ஈஸி தான், நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் கீழே வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனே அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இப்போயாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன். SUBSCRIBன்னு இருக்கும், பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கப்பா, ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறப்பா வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ பாய் சில குட்டீஸ், பை.